அலெக்ஸ் என்று ஒரு பையன் என்ன பண்ண, ஒரு அழகான வீடு வாங்கினான். வீடு வாங்கி அவன் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு சில வருடங்கள் ஆச்சு. ஆனதுமே வீடு வாங்கி சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்தான். அவனுடைய தம்பி கல்லூரியில படிச்சுட்டு முடிக்கிற நிலைமையில இருந்தாங்க. 6 மாசம் அப்படி இருந்துச்சு. அதனால அலெக்ஸ் அவங்க தம்பிய கூப்பிட்டு, நீ என் வீட்டுல தங்கிட்டு படி, 6 மாசம் நீ ரெண்ட் எதுவுமே கட்ட வேண்டாம், நீ என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம், அது காசு நமக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூடவே வீட்டுல தங்கி அந்த 6 மாசம் கல்லூரி படிப்பை முடிச்சாங்க. முடிச்சிட்டு வேலை கிடைச்சது. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அலெக்ஸ் அவங்க தம்பிய பார்த்து, இனிமே நீ மாசம் மாசம் என்ன செய், எனக்கு ரெண்ட் கொடுக்கணும், கொடுத்தியனா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் தம்பி இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். அவரும் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமா வேலை பார்த்துட்டு அவரும் ஒரு வீடு வாங்க ட்ரை பண்ணி அவருக்கும் ஒரு வீடு கிடைச்சது. அப்போ தம்பி அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு, அண்ணா இருந்தாங்க, நான் வீடு வாங்க போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது அலெக்ஸ் என்ன பண்றாருன்னா, நீ 2 வருஷமா என் கூட தங்கி இருந்த, எனக்கு மாசம் மாசம் நீ என்ன செய்த, ரெண்ட் கொடுத்திருக்க, அந்த வாடகை காசெல்லாம் நான் சேவிங்ல போட்டிருக்கேன், இந்தா உனக்கு, இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே லம்சம் பண்ணிய தம்பி கொடுக்கறாரு. தம்பிக்கு ஒரே சந்தோஷம், எவ்வளவு நம்ம அண்ணன் நம்மள நேசிச்சு இப்படி பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தேவனும் அப்படிதாங்க, ஏசப்பா தம்முடைய உயிரை தியாகம் செய்ததுனாலதான் நாம் தேவனுடைய அன்பை என்ன செய்ய முடியுது, பெற முடிகிறது. தேவன் நமக்கு அன்பு காட்டியது போல நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும். இப்ப வேதாகமத்துல எடுத்தீங்கன்னா யூபிலி வருடம்னு இருக்கு. அதுல என்ன செய்யணும், ஸ்லேவ்ஸ் எல்லாம் விடுதலை ஆக்கிடணும். அந்த லேவியராகவும் 25 தேவன் மோசேயிடம் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறாரு. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தேவையுள்ளவர்களை உங்களுடனும் வாழவிடவும் என்றார். இது யூபிலி வருடம் என்று அழைக்கப்பட்டது. அது வசனம் 10 இருக்கு. அந்த வருடத்தில் கடன்கள் மன்னிக்கப்பட்டது, ஏழைகளுக்கு உதவி செய்யப்பட்டது, அடிமைகள் என்ன செய்தாங்க, விடுவிக்கப்பட்டார்கள். தேவன் சொன்னார், நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு கானான் தேசத்தை கொடுத்தேன், அதுபோல அவர்கள் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று என்ன செய்தார், தேவன் விரும்பினார். அதே புதிய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா 1 யோவான் 3:1 பிதா எவ்வளவு பெரிய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யறோம், அழைக்கப்படுகிறோம். இயேசு தன் உயிரை தியாகம் செய்ததனால நாம் தேவனுடைய அந்த பெரிய அன்பை என்ன செய்து பெற முடிகிறது. தேவன் நமக்கு அன்பு காட்டியது போல நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும். இன்று இரவு நீங்க படுக்கிறதுக்கு செல்றதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனுடைய பெரும் அன்பை எப்படி அனுபவித்திருக்கிறீங்களா, அந்த அன்பை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு காட்ட முடியும் என்று நினைச்சு நாளை சந்தோஷத்தோடு எழுந்து மற்றவர்களிடம் அன்பை செலுத்துங்கள். அற்புதமான அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.